Hi guys, 11th Max exercise 1.3ல second sum பார்ப்போம். Write the values of f at -4, 1, -2, 7, 0 if f of x ஓட வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ given எழுதலாம். given என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் f at -4, 1, -2, 7, 0 if f of x என்ன கொடுத்துருக்காங்க -x plus 4 if -infinity less than x less than or equal to -3 x plus 4 if -3 less than x less than -2 x square minus x if -2 less than or equal to x less than 1 x minus x. சரி given எழுதியாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து -4 f of x வந்து -4 வச்சு எழுதணும். அப்போ f of -4ன்னு எழுதணும் ஈக்குவல் டு -4 வந்து இந்த இதில் வந்து எதில் இருக்கோ அந்த இதில் உள்ளதை தான் எடுத்து இங்கே யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட் ஒன்றில் என்ன இருக்குது -இன்ஃபினிட்டியிலேருந்து -3 வரை இருக்குது. அப்போ இதில் -4 இருக்கும்ல, அப்போ -infinity, -5, -4 அடுத்து -3 வரை உண்டு. அப்போ இதில் -4 இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு இதை வந்து யூஸ் பண்ணோம் -x + 4. அப்போது x இருக்க இடத்துல என்ன பண்ணணும் -4 போடணும். -4 + 4 +4 + 4 8. அப்போ f of -4 என்ன கிடைக்கி 8 கிடைக்கி. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா f of 1. அப்போ f of 1க்கு வந்து போடணும் f of 1 = அப்படின்னு போட்டு இங்கே வந்து f of 1 எதில் வருதுன்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட் இதில் ஃபுல்லாக நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்குது. அப்போ செகண்ட் இதில் வந்து -3 less than x less than -2ன்னு இருக்குது. அப்போது இதுக்கு நடுவில் வரக்கூடிய நம்பர் என்ன இருக்கும், இதுக்கு நடுவில் நம்பரே கிடையாது. அப்போது இதில் வந்து ஒன்றுமே கிடையாது. அப்போது நெக்ஸ்ட்டு வந்து -2 less than or equal to x less than 1ன்னு போட்டிருக்கு. அப்போ -2க்கு அடுத்து என்ன வரும் -1 வரும், -2 வரும், -1 வரும், அவ்வளோதான். அடுத்து 1 less than or equal to x less than 7ன்னு போட்டிருக்கு. அப்போ இதில் என்னெல்லாம் வரும் 1 வரும், அடுத்து 2 அப்படி போயிட்டே இருக்கும், 7க்கு முன்னாடி 6 வர. நெக்ஸ்ட்டு வந்து இதில் தான் 1 வந்திருக்கு. அப்போனா இதோட x - x² தான் இங்கே எடுத்து எழுதணும் x - x². அப்போது x இருக்க இடத்துல 1 போட்டணும் 1. நெக்ஸ்ட் வந்து 1 - 1 தான் வரும் 0. அப்போ f of 1 வந்து 0. நெக்ஸ்ட் என்ன இப்போ எடுக்க போகிறோம் f of -2. இப்போ f of -2 = இதில் -2 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட் இதில் -3 வரை தான் இருக்குது. அடுத்ததில் ஒன்றுமே கிடையாது. அதுக்கு அடுத்ததில் தான் -2 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ -2 வந்து தேர்ட் இதில் இருக்குது. அப்போ x² - x வந்து யூஸ் பண்ணணும். x² - x. அப்போ -2 the whole square -2. 2 2s are 4. -into -, plus -into plus. அப்போ +2 6. அப்போ f of -2 என்னன்னா 6 வருது. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது 7 இருக்குது. அப்போ 7 வந்து எதில் இருக்குதுன்னு பார்க்கணும். 7 வந்து ஃபஸ்ட்டு இதில் ஃபுல்லாக நெகட்டிவு, அதுக்கடுத்து உள்ளதில் எதுவும் இல்லை, அதுக்கடுத்து ஒன்றும் இல்லை, அதுக்கடுத்து 7 வந்து அதுக்கடுத்து உள்ளதுலையும் இல்லை. லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதர்வைஸ்ன்னு போட்டிருக்கு. அப்போனா இங்கே மேலே கிடச்ச நம்பரை தவிர
மித்த எல்லா நம்பருக்கும் ஆன்சர் என்னதானா 0 தான் ஆன்சர். அப்போ எஃப் ஆஃப் 7க்கு என்ன ஆன்சர் 0 தான் ஆன்சர். எஃப் ஆஃப் 7 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் 0. அப்போ 0 வந்து எதில் இருக்குதுன்னு பார்க்கணும். 0 எதில் இருக்குது, 0 வந்து எதுலேயுமே இல்லை. அப்போனாலும் ஆன்சர் என்னதானா 0. எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சிருச்சு. எல்லா எஃப் வேல்யூ. Bye guys, thanks for watching. If you like this, please like, share and subscribe. See you in the next max video.